பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தினதை தொடர்ந்து அடுத்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அடிலைட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்தியா விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் தூங்குறதுக்கு நடுவில் நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சா இருக்கிற கௌதம் கம்பீர் ஒரு கடுமையான கண்டிஷனை நம்ம இந்திய அணிக்கு எதிராக அவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த கண்டிஷனை அவர் போட்டது மட்டும் இல்லாமல் தற்போது இந்திய அணி கூட இருந்து பயிற்சி கொடுத்து அடுத்து இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு நம்ம இந்திய பிளேயர்களை தயார் பண்ணாமல் கோபமாக நம்ம இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்திருக்காரு கௌதம் கம்பீர். ஸோ கௌதம் கம்பீர் அவருக்கு என்ன கோபம், என்ன கண்டிஷன் அவர் இப்போ இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய அணிக்கிட்ட அவர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னதான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3-0 அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்தியா மோசமாக தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர்லாம் நம்ம இந்தியா எங்க ஜெயிக்க போறாங்க, அதுவும் 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதும் கண்டிப்பா இந்த ஆட்டம் தோக்க போறாங்க அப்படின்னு தான் பல பேர் நம்ம இந்திய அணியை பார்த்து நினைச்சாங்க. ஆனா இப்ப அந்த ஆட்டத்துல நம்ம இந்தியா 295 ரன் வித்தியாசத்துல இமாலய வெற்றி அடைய முடிஞ்சது. ஸோ இதை பற்றி குறிப்பிட்டிருக்க கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா அவருடைய தலைமை, அவருடைய கேப்டன்சி சுத்தமாக சரியில்லை, அதனால தான் நியூசிலாந்து எதிரான தொடரில் மோசமாக இந்தியா தோல்வி அடைஞ்சது. ஆனால் இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா அற்புதமாக அவர் கேப்டன்சி செய்கிறாரு. இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் மீதி இருக்கிற எல்லா ஆட்டமும் கண்டிப்பாக பும்ரா அவர் கேப்டன்சி செஞ்சால் இந்தியா நிச்சயமாக ஜெயிச்சு டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு உள்ளேயும் நுழைவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா அவர் மீண்டும் கேப்டன் பதவி பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார்னா கண்டிப்பாக இந்தியா இந்த தொடரில் ஜெயிக்க முடியாது. ஸோ பும்ரா இப்போ நல்ல கேப்டன்சி, நல்ல ரிதமில் அவர் இருக்காரு. அவரை அப்படியே கண்டினியூ பண்ண விடுறது தான் சரி. அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை பறிச்சா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் தொடரில் இந்தியா ஜெயிக்கிறது நிச்சயமா சந்தேகத்துக்கு உரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபமா பும்ரா அவர் கேப்டன்சி செஞ்சாதான் தான் ஹெட் கோச்சாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டு தற்போது அவசரமா நம்ம இந்தியாவுக்கு நாடு புறப்பட்டு வந்திருக்காரு. அதாவது கௌதம் கம்பீர் நம்ம இந்திய பிளேயர்கள் கூட இருந்து அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு பிளேயர்களை தயார்படுத்தாம அவருக்கு சொந்த வேலை காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா நம்ம இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்திருக்காரு இப்ப கௌதம் கம்பீர். இதனால இப்ப நம்ம பிசிசிஐ குழம்பி போயிருக்காங்க. அதாவது ரோஹித் சர்மா அவரையே கேப்டன்சி பண்ண விடலாமா, அதாவது ஹெட் கோச்சே இல்லாம, அப்படி இல்லைன்னா கௌதம் கம்பீர் அவர் சொன்ன மாதிரி பும்ரா அவரையே கேப்டன்சி தொடர வைக்கலாம், ரோஹித் சர்மா அவர் வேணா ஓபனராக இருக்கட்டும், இதுல எந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ குழம்பி போயிருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல ரோஹித் சர்மா அவர் தான் மீண்டும் இந்திய அணியின் கேப்டனாக வரணுமா, இல்ல பும்ரா அவரே நம்ம இந்திய அணியின் கேப்டனாக தொடரட்டுமா, இதுல உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.